வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்திய பங்கு சந்தையில என்எஸ்இ, பிஎஸ்இ அப்படின்னு 2 பங்கு சந்தை இருக்கு. இதுல எந்தெந்த பங்கு சந்தையில எத்தன கம்பெனிகள் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும், நிஃப்டி 50 அப்படின்னா என்ன அப்படிங்கிறதையும் சுருக்கமா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, புதுசா பங்கு சந்தையில வந்திருக்கவங்களுக்கு மட்டும் தான். ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இத பார்க்க வேணாம். புதுசா வந்திருக்கவங்க இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிய வரும். இந்தியாவுல பார்த்தீங்கன்னா, 2 பங்கு சந்தை இருக்கு. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு. இது 2மே பார்த்தீங்கன்னா, ஒரு பழமையானதுன்னு சொல்லலாம். அதுலயும் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுங்கிறது நம்ம ஏசியாவிலேயே பார்த்தீங்கன்னா, ரொம்ப பழமையான ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சா இன்னைக்கு வரையும் இருந்து வந்துகிட்டு இருக்கு. இதுல பார்த்தீங்கன்னா, 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆயிருக்கு. இந்தியாவுல ட்ரேட் ஆகிட்டு இருக்க இந்தியாவுல இருக்கிற 5000க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுல ரிஜிஸ்டர் பண்ணி அதுல வந்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில பார்த்தீங்கன்னா, 2000க்கு மேல உள்ள கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா, லிஸ்ட் ஆயிட்டு இருக்காங்க. இதுல ஒரு சில நீங்க வந்து ஜீரோதாலயோ ஒரு சில இதுல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு கம்பெனிய ஐடிசின்னு போட்டு ட்ரை பண்ணீங்கன்னா, நாங்க ஸ்டாக்க வாங்க போறதுக்கு பார்த்தீங்கன்னா, அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயும் ஒரே மாரி ஒரே இதுல காட்டாது. 2 இது வரும். என்எஸ்சிங்கிறது வரும். பிஎஸ்சி அப்படிங்கிற 2 வந்து உங்களுக்கு காட்டும். ஐடிசின்னு நீங்க டைப் பண்ணாலே என்எஸ்சி தனியா காட்டும், பிஎஸ்சி தனியா காட்டும். அப்படி என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சிங்கிறது அது ஒரு பங்கு சந்தை, பிஎஸ்சிங்கிறது இது ஒரு பங்கு சந்தை. 2மே பார்த்தீங்கன்னா, ரொம்ப வேரியேஷன் இருக்காது. அதுக்கும் ஒரு 5 பைசா, 10 பைசா இந்த மாரி தான் வேரியேஷன் இருக்கும் பிரைஸ்ல. ஆக மொத்தம் 2 ஒரே மாரி தான் ட்ரேட் ஆகும். அதுலயும் ஒரு பெரிய பெனிஃபிட்டும் இருக்காது. ஒரு சேமா தான் 2மே ட்ரேட் ஆகும். அதே மாதிரி இந்த 2 பங்கு சந்தையிலயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம எதுக்கு ஒரே மாரி 5000 ஸ்டாக்கு, 2000 ஸ்டாக்குன்னு சொல்றோம்னா, அடிக்கடி பார்த்தீங்கன்னா, ஒரு சில ஐபிஓல வந்து புதுசா ஒரு சில கம்பெனிகள் உள்ள வரும். இப்ப ஐபிஓன்னு சொல்லிட்டு மாசத்துக்கு 2, 3 கம்பெனிகள் எப்படியும் லிஸ்ட் ஆயிருது. 2மே பிஎஸ்சிலயும் சரி, என்எஸ்சிலயும் சரி. அதே மாதிரி ஒரு சில கம்பெனிகள் வந்து அவங்களால கம்பெனி நடத்த முடியாமயோ, ஏதோ ஒரு வகையில ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச விட்டு வெளியில போயிருவாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த வந்து என்எஸ்சிலயும் சரி, பிஎஸ்சிலயும் சரி நம்ம வந்து கரெக்ட்டா இத்தன கம்பெனி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு இதுதான் மேஜர் காரணம். ஏன்னா, ஏதோ ஒரு வகையில அந்த கம்பெனி வந்து வெளியில போலாம். அதே மாதிரி புது புது கம்பெனிகள் வந்து நாளுக்கு நாள் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில ட்ரேட் ஆகிக்கிட்டு தான் இருக்கு. இதுல எது பெஸ்ட்ன்னு பார்த்தீங்கன்னா, என்எஸ்சியும் பெஸ்ட் தான், பிஎஸ்சியும் பெஸ்ட் தான். 2மே ஈக்குவலா இருந்தாலும் ரொம்ப பழமையானது பார்த்தீங்கன்னா, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் தான். அதிகமான கம்பெனிகள் தான் இதுல ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. நிஃப்டி 50 அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவுல இருக்க மிகச்சிறந்த 50 கம்பெனிகளோட ஒட்டுமொத்த பெர்ஃபார்மன்ஸ் தான் நிஃப்டி 50 அப்படின்னு ஒரு இண்டெக்ஸா வச்சிருக்காங்க. இந்த இண்டெக்ஸ் எந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுதோ, அதுதான் நம்ம இந்தியாவோட மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸும் இருக்குது. இதுல எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 13 வகையான செக்டார்ல இருந்து சிறந்த கம்பெனிகள தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுல பார்த்தீங்கன்னா, பவரு, எஃப்எம்சிஜி, ஐடி, பேங்க்கு இந்த மாதிரி ஒரு 13 வகையான செக்டார்ல இருந்து தான் நல்ல கம்பெனிகள தேர்ந்தெடுத்து ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து பெர்மனன்ட்டா அந்த 50 கம்பெனிகள் தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் கிடையாது. அந்தந்த கம்பெனிகள பார்த்தீங்கன்னா, வருடம் வருடம் அவங்க வந்து அந்த கம்பெனிகளோட வளர்ச்சிய வந்து பார்த்து தான் அந்த லிஸ்ட்ல வச்சிருப்பாங்க. ஒரு சில கம்பெனிகள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒழுங்கா செயல்படல அப்படின்னா, அந்த லிஸ்ட்ல இருந்து தூக்கிட்டு அத நெக்ஸ்ட் 50க்கு கொண்டு போயிருவாங்க. இல்லன்னா நிஃப்டி 100க்கு கொண்டு போயிருவாங்க. அதுல இருக்கிற ஒரு நல்ல அந்த ஒரு கம்பெனிய வந்து கொண்டு வந்து இந்த நிஃப்டி 50ல வச்சுருவாங்க. அப்படிங்கிறதுனால எந்த ஒரு கம்பெனியுமே நிரந்தரமா நிஃப்டி 50ல இருக்காது. நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ற இந்தியாவிலே இருக்க பெஸ்ட் 50 கம்பெனிகள் மட்டும் தான் இந்த நிஃப்டி 50ல ட்ரேட் ஆகும். நம்ம இந்தியாவோட எக்கனாமியும் இந்த பெஸ்ட் 50 கம்பெனிகளோட இண்டெக்ஸ்ல தான் இருக்குது. இதே மாதிரி ஷேர் மார்க்கெட் குறித்த தகவல்களுக்கும் நல்ல கம்பெனிகள அனலைஸ் பண்ணி நம்ம சேனல்ல போட்டு வந்துகிட்டு இருக்கோம். விருப்பம் உள்ளவங்க பிளேலிஸ்ட்ல போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் புடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிக்கலனா கூட டிஸ்லைக் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.